ஹை கைஸ், நம்ம தமிழ் ரீச் இன்ஃபினி கேஸ்டர் மூவியோட செகண்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். சரி, டேரெக்டாக நம்ம வீடியோவில் போயிடலாம். கிளைமேக்ஸில் பேசுவோம். சந்தோஷங்கிறது காலத்துக்கும் குறையாம எப்பவும் நம்ம கூடவே இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பெரிய ஃபேமிலி தான். ஆனா சந்தோஷம்னா என்னன்னு அது இல்லாதப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன கண்ணாடி துண்டுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். நாங்க எப்பவும் சக்தி வாய்ந்தவங்களாக அம்மாவை தான் வந்து காப்பாத்திக்கிறாரு. அப்பதான் மத்தவங்களை பாதுகாக்க முடியும். யாருடைய சந்தோஷம் அழியாம இருக்கும். அவங்களை காப்பாத்த நினைச்சோம். எங்களை காப்பாத்தின மாதிரி இந்த சீன் பார்த்த மாதிரி இருக்கு எபிசோட்ல. அதுதான் நாங்க கொடுத்த வாக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டீமன்ஸையும் அழிக்கணும். ஒன்னா சேர்ந்து நாங்க பட்ட கஷ்டத்தை வேற யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு உறுதியா இருந்தோம். என்னதான் நான் வீக்கா இருந்தாலும் டீமன்ஸோட தலையை வாயிலே விட்டுருக்காங்க. முடியலனாலும் நான் கழுத்துதான். டீமன் கிட்ட இருந்தும் பல பேரை காப்பாத்தோம். ஒரு அப்ப நான் டீமனை நான் தோக்கடிச்சா விட்டாங்களா? 100 பேரை என்னால காப்பாத்த முடியும். முடியுமா முடியாதாங்கிறது விஷயம் இல்ல. பட்டுச்சு தானே. சில விஷயங்களை கழுத்துலதான் நான் வெட்டி காட்டணும். எடுத்தாங்க. நீ கோவமா இருக்கியா என்ன? ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். டாஞ்சிரோ எப்பவுமே எப்பவுமே கோவமா தான் இருப்பேன். என் அப்பா அம்மாவை கொன்னுடுச்ச, என் அக்காவை கொன்னுடுச்ச, கனாவை தவிர என் கூட இருந்த எல்லா சுகக்கோவையும் கொன்னுடுச்ச. யாருமே இல்லைல்ல. அதோட அந்த பொண்ணுங்களும் இந்நேரம் அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கணும். அந்த டீமன் அவங்களுக்கு பிடிச்சவங்களை கொல்லாம இருந்திருந்தா அதுதான் எனக்கு கோபத்தை வர வைக்குது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏன் என் விஷயம் உன் மேல வேலை செய்ய மாட்டேங்குது? உன்னை விட மாட்டேன். சிரிக்கிறான். அம்மா அட்டாக் தான் ஆகும். நீ கலக்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ, என்ன பண்ணுவான்றதே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அழுகையா வருது. சைக்கோ. என்னதான் நீ வீக்கான சின்ன பொண்ணா இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்திருக்க. உங்க அக்கா கூட ஒப்பிட்டா நீ ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் நீ எவ்வளவு டீமன்ஸ கொண்டு இருக்க. இவ்வளவு நேரம் நீ இருந்து சமாளிச்சது பெரிய விஷயம். நெருக்குறாங்க. கடைசி வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முட்டாள் மாதிரி முழிக்கிறதுலாம் அர்த்தமே இல்ல. மனிதர்கள் ரொம்ப அற்புதமானவங்க. அதே நேரத்துல அவங்க பொண்ணாகிட்டே போய் இப்படி பாவப்பட்டவங்க. இருக்கிறது எவ்வளவு கொடுமை. நான் சாப்பிடறதுக்கு நீதான் தகுதியானவ. முடிவில்லாததுக்காக ஒன்னா வாழணும். கடைசி அடி ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, நான் அதை கேட்கிறேன். நரகத்துக்கு போய் நீ அனுபவிப்ப. இவதான் வரா. ஏய், ஆட்டா. கொன்னுட்டானா? அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கணும். ஆனா எங்கன்னு தான் தெரியல. அவன் என் முன்னாடி வந்தே ஆகணும். இவன் வருவானாங்க? நாம நேசிக்கிறவங்க, அக்கறையா பாத்துக்கிறவங்க நாளைக்கு உயிரோட இருப்பாங்க, நாளான்னைக்கு இருப்பாங்க, எப்பவும் உயிரோட இருப்பாங்கன்னு நாம ஆசைப்பட முடியுமே தவிர Flower breathing. அந்த ஆசைக்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது. Football. இந்த நாள்
கிறிஸ்டன் ஹனகுரமா அதுதான் பட்டிருக்கு. அவங்களாலேயே முடியல. என்னடா இது? ஏப்பா ஜஸ்ட் மிஸ். எப்பவும் நம்ம பக்கம் இருந்து உயிரோட இருப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறதுலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. யூனிவர்சிட்டி வந்தா கூட வெறியா அடிப்பான். நான் அவளை உள்வாங்கிக்கிட்டு இருக்கும் போது நீ என்ன தாக்காம அப்படியே உள்ள இழுக்கிறாயா? இன்னும் ஒருத்தருக்கு 2-3 பேர் தேவை போல இருக்குல்ல. அப்படி இருக்கா? என்ன நீ இறைய எடுத்துக்கலையா? ஒருவேளை அவதான் அந்த ஹேண்ட் சைனை கொடுத்தாங்கிறதுனாலயா? என்னோட திறமை என்னன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? கடைசி வரைக்கும் அவ போறன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்ல அட்லீஸ்ட் இந்த உடம்பையாவது இதனால கொடுத்து. என்ன எல்லாம் வீணா போச்சு. ஆனா நான் உன்னை சொல்லியே ஆகணும். உண்மையிலேயே இது ஒரு இனிமையான இரவுதான். ஒரு விருந்து போனா இன்னொன்னு அடுத்தடுத்தா என்ன தேடி வந்துகிட்டே இருக்கே. ஆஷிராவே அசால்ட்டா கொண்டா. இந்த இரவு இதமான இரவுதான். நான் தான் இந்த என்ட்ரி கொடுப்பாங்கன்னு பார்த்தேனே. நீ இங்கதான் இருக்க, வெளியே வா. நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும். உன் சீனியர் கிட்ட இப்படியா பேசுவ? நீ கொஞ்சம் ஒழுக்கத்தை கத்துக்கணும். நீ கொஞ்சம் முரண்டு பிடிச்சவன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு கோமாளிங்கிறத மறந்துடாத. ஆடா பாவி, அந்த குருவோட பையன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல செனட்சு. கைகாக்கு, நீ ஒண்ணு என் சீனியர்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நீ வெறும் டேமன் மட்டும்தான். ஷாக்கே ஆகல. சினிட்ஸ்க்கு ஒருத்தர் இருந்த கத்து கொடுத்த ஒரு பையனா? இந்த போட்டி போட்டானே அவன் கூட. Water breathing. Ninth bomb. Flashing water flow. ஜாக்கிரதையா இரு. சரி. தனியா பிரிக்கிறதுன்னு பார்த்தா அதே இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது. உயிரினங்கள் மாதிரி இங்க இருக்கிற கட்டடங்கள்லாம் தானே நகர்த்துங்க. யூவியோ நீவதுங்க பிரிச்சு வைக்க முயற்சி பண்ணுதுங்க. எப்படியாவது மத்தவங்க கூட ஒன்னா சேர்ந்து கூட்டமா போனதா அந்த முசாலை தோக்கடிக்க முடியும். தனியா போய் தான் மாட்டினாங்க. ஆனா எவ்வளவு பெரிய இடம் இல்ல, எவ்வளவு அழிச்சாலும் குறையாது போல. சின்னவ கொஞ்சம் இறந்துட்டாங்க. அப்ப ரெண்டு ஓட நடந்த சண்டையில இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது மாதிரியா இருக்கு, அவங்க இல்லைன்றதே நம்ப முடியல. நியூஸ் கேட்கலாம் ஒரு அம்மா மாதிரி இருந்தாங்க அவங்க. யாருக்குமே அடங்காதவங்களாம் இவங்களுக்கு தான் அடங்குவாங்க. ஆனா அவங்களுக்கு இங்க வந்து நிறைய கிடைச்சாங்கல்ல, தனிமையா இருந்தவங்களுக்கு. இந்த சைடு தான் ஏன் கம்மியாயினே அது போகுது. ஒரு காகம். ஆனா அது கழுத்துல இருக்கிறதா என்னன்னு தெரியல. சீக்கிரத்திலே தகவல் வந்துருச்சு. ஷினோபு இறந்துட்டாங்க. நம்ம உடைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்து என்ன பண்ண போறோம்னு நம்ம திட்டம் போட்டாகணும். இவங்களும் தகவல் சொல்றாங்க. சரி. மத்த ஹஷிராஸும் டீமன் ஸ்லேயர்ஸோட நிலைமை என்னன்னு காட்டு. Layer vertical 40, horizontal 20, center. 10 demonsக்கு மேல இருக்கிற படையோட அதான் வந்து வழி நம்ம சொல்லுது. members demonஸோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம நருட்டோல பண்ணாங்க பத்தியா, ஜெயமாயிட்டான். செவரோட இன்னொரு பக்கத்துல 30க்கும் மேல demons வந்துட்டு இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி மாதிரி இருக்குது. யூஷிரோட வியூகத்தால பிளட் டீமன் ஆட்ச உணர முடியும்னு நினைக்கிறேன்.
மனித கண்களுக்கு தெரியலனாலும் அவனால ஆர்ட்ஸ பார்க்க முடியும். வெளிச்சத்தோட அளவை பார்த்தாலே தெரியுது. பிளட் டீமன் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த டீமன்ஸ்னு. அதோட துடிக்கிற நகர இந்த கட்டடங்களை பார்த்தா நல்லாவே தெரியுது இது அதெல்லாம் ஒரு full-ஆ ஆர்ட்டா தான் கண்காணி. இருக்கும்னு. அதுங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுங்க தொடர்ந்து பாக்குது. இதே ஸ்கெட்ச் பண்ற மாதிரி தெரியுது இது இது ஒரு கேஸ்டல். அற்புதமான சக்தி. இதுதான் டீமன்ஸோட கேசல். இது எல்லா திசைகள்லயும் இருக்கு. இந்த இன்ஃபினிட்டி கேசல்குள்ள நம்மள மாட்டி வந்து சிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. மேப்பே போட்டுக்கிறாங்கயா. இவரு சொன்னதை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நாம இவங்க பொறியில மாட்டிக்க கூடாது. யோ யோ இந்த யோ. நாளுக்காக தான் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்காரு. ஓ கோபி மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தி எல்லா ஹஷிராசியும் உடனே இங்க வர மாதிரி அவர் பண்ணாரு. டீமன்ஸ் லேயர் காப்ஸ் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து ஒருநிலைப்படுத்த கசுகாய் காகங்களுக்கு கட்டளையிட்டு தன்னுடைய நேரத்தை சேமிச்சாரு. உதவிக்காக நாங்க தமாயா கிட்டையும் இஷிரோ கிட்டையும் கேட்டோம். அதோட எல்லாமே பிளான் தான். இந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்த எங்களோட அப்பா அம்மாவையும் எங்களோட பொண்ணா அக்காவையும் நாங்க இவங்க இழந்திருக்கோம். நாம இந்த சண்டையில தோக்கவே கூடாது. மன தைரியம்லாம் அதிகம் தான் எல்லாருக்கும். இந்த பரந்த இடத்துல தலைவர் 5 லைட் மட்டும் ரொம்ப பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்குன்னா அங்க இருக்கிறவங்க அவங்க சக்தியை பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்க அப்பர் ரான்ஸா தான் இருப்பாங்க. அதுல ஒரு இடத்துலதான் ஷினோபு கடைசியா இருந்ததுக்கான தடயம் தெரியுது. அப்பர் ரேங்க பாத்துட்டேன். அப்பர் ரேங்க் 6 அகட்சுமாவும் 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிட்டாங்க. அப்பர் ரேங்கா மத்தவங்க கூட இருக்காங்களா? இல்ல, ஸ்லேயர் அகட்சுமா மட்டும் தான் இருக்காரு. சக்தி வாய்ந்த அப்பர் ரேங்கை இனோவியால தனியா சமாளிக்க முடியாது. உடனே ஆளுங்களை அனுப்புங்க. நீ இன்னும் மாறவே இல்ல. ஒண்ணும் தெரியாத நான் குழந்தை மாறிட்டான்டா. தானே. இன்னும் நீ வீக்கானவனா தான் இருக்க. நீ அந்த அஷிராவாயிட்டியா? சைடு இருக்கிறன்ட்டு கொஞ்சம் திமிரு அதிகமாயிடுச்சு. ஏய் ஒன்னதான் ஜெனட்சு. எனக்கு அப்ப இருந்தே வெறுப்பு தான். ஃபார்ம்ஸ பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் தாண்டி ஏதாவது கத்துக்கிட்டியா? அப்பர் ரேங்க்ல கடைசியா ஒரு இடம் காலியா இருந்துச்சு. அதுக்கு நீ தான் பொருத்தமானவனா இருந்திருக்க. ஹே இப்பெல்லாம் நீ பெரிய ஆள் மாதிரி பேசுறீங்க. பரவாயில்ல. எதுக்காக நீ டீமனா மாறின? அத கேட்க உனக்கு நீ ஏன் டீமனா மாறினங்கறத சொல்ல போறியா இல்ல தண்டர் பிரீதிங் ஸ்டைல்ல அடி வாங்குறியா? ஆ? ஏன்னா நீ டீமனா மாறினதுனால தாத்தா தாத்தா உயிரை விட்டுட்டாரு. ஆட்டாப்பா மாறினது தெரிஞ்சுதான் இருந்தா. வயித்த கிழிச்சு இறந்துட்டாரு. ஆட்டா அவரோட தலையை வெட்ட கூட ஆள் இல்ல. வயித்த கிழிச்சுக்கிட்டு அங்க தலையை வெட்டுறதுக்கு யாரும் இல்லன்னா முள்ளியில கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு சாக வேண்டி இருக்கும். தாத்தா செத்துட்டாரு. அவர் சாகிறதுக்கு தொண்டையிலயோ இல்ல இதயத்திலயோ வெட்டிக்கல. தண்டர் பிரீதிங் ஸ்டைல் ஒரு டீமனை உருவாக்கி அடிச்சிருந்து அப்படி பண்ணிட்டாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும். அத பத்தி எனக்கு என்ன கவலை? இப்ப நீ என்னங்க அவரே இறந்துட்டாரு. அதுக்கு நான் அழணுமா இல்ல என் பழிய நான் மாத்திக்கணுமா? ரொம்ப சிம்பிள். என் தகுதிக்கு மரியாதை கொடுக்காதவங்களோட நான் இருக்க மாட்டேன். நான் எங்கேயுமே எப்பவுமே என் தகுதியை பத்தி தெரிஞ்சவங்களோட தான் நான் இருப்பேன். மூசான் இடுப்புல தூக்கி வச்சுன்னு கொஞ்ச நேரம். அந்த கிறுக்கு கிழமை துடி துடிச்சு செத்தவனு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்க. அவனுக்காக என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ஆனா அவன் வெற்றியாளங்கிற பட்டத்தை உன் கூட பகிர்ந்துக்கணும்னு அவன் சொன்னான். உன்ன மாதிரி தகுதியே இல்லாத குப்பை கூட நான் பகிர்ந்துக்கணுமா? அவன் அஷீராவா இருந்தா எனக்கு என்ன? அந்த கிறுக்கு கிழவனுடைய தேவை எனக்கு எப்பவுமே இருந்தது கிடையாது. அவன் ஸ்டூடெண்டே இந்த லெவலில் நிக்கிறானா நீ எப்படி இருந்திருக்கலாம்? கிழவன் கிடையாது. நான் குப்பைனா நீயும் ஒரு விதத்துல குப்பைதான். ஆமா. என்னால ஃபர்ஸ்ட் ஃபார்மை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஆனா உன்னால ஃபர்ஸ்ட் ஃபார்மை தவிர எல்லாத்தையும் பண்ண முடியும். வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுல வேணா தாத்தாக்கு துரதிர்ஷ்டம் இருந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரையும் ஒப்பிடாத. நான் ஒண்ணு மாதிரி கிடையாது. மாஸ்டர் வந்தான். நீ 1000 வித்தம் கத்துவான். ஒரே வித்தி 1000 முறை கத்துவான். செயல்லையும் காட்டணும். இது நீ அவனை அடிச்சிருக்கலாம். சிறுபால் வச்சு இவன
இவன் இப்ப அப்படியே வேற ஒரு ஆள் மாதிரி நடந்துக்கிறான். குரு நான் ஞாபகப்படுத்தும் அவரு. யாருன்னு எனக்கு தெரியும். சக்தி வாய்ந்த ஒரு எதிரி முன்னாடி மண்டியிடுறதுல தப்பே கிடையாது. உயிரோட இருக்கிற வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. நீ தோக்குற வரைக்கும் நீ சாக மாட்ட. நீ இப்படி மண்டியிட்டு கெஞ்ச வேண்டி வந்தாலும் சரி, உன் வீட்டை இழந்திருந்தாலும், இல்ல சேத்து தண்ணிய குடிக்க வேண்டி வந்தாலும், இல்ல நான் உன்னை திருடன்னு சொல்லி கிண்டல் பண்ணாலும், நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஜெயிப்ப. அவங்களுக்கு நீ நிரூபிப்ப. இதைத்தான் நான் எப்பவும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு டீமன் ஆகி அபாரமான சக்திகளை உன்னால் அடைய முடியுமா? எங்க மாஸ்டர் நீ தகுதியானவன்னு நினைச்சார்னா உன்னால எங்கள்ல ஒருத்தன் ஆக முடியும். வாள் வீரர்கள் சக்தி வாய்ந்தவங்க. அவங்க டீமனா மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா நான் டீமனா மாறுறதுக்கு 3 நாள் ஆச்சு. பிரீத்திங் ஸ்டைல நீ கத்துக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறதுனால எங்க மாஸ்டரோட ரத்தம் எப்படியோ உனக்கு நிறையவே தேவைப்படும். ஆனா சில நேரத்துல அவங்க உடலுக்குள்ள இருக்கிற உள்ளுணர்வு அவங்கள டீமன்ஸா மாற விடாம தடுக்கும். நீ எப்படி இருப்பேன்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு. இந்த ரத்தம் அற்புதமான பரிசு. இதுல ஒரு சின்ன துளிய கூட நீ கீழே சிந்தி வீணாக்கிடக் கூடாது. ஒருவேளை நீ வீணாக்கினா உன் உடம்புல தலையே இருக்காது, வெட்டி வீசிடுவ. அந்த அளவு கடந்த சக்தி தான் என்னோட உடம்புல ஒவ்வொரு உயிரணுவையும் பயந்து நடுங்க வைக்குது. பயந்து குடிச்ச மாதிரியே இருக்குது. அந்த சக்தியோட ஒப்பிட்டு பார்த்தா இந்த சின்ன பையெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இவன் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவனா இருக்கான். ஆனா இவனால அப்பர் ரேங்கால தோக்கடிக்க முடியாது. சேதன்சு அக்காச்சுமா, நீ வெறும் ஒரு குப்பை தான். தொட்டதுக்குலாம் அழற அழுமூஞ்சு நீ. உனக்கு தைரியமும் கிடையாது, கர்வமும் கிடையாது. அவன் செத்து ரொம்ப நாள் ஆகுது. பார்த்தாலே தெரியலடா. அதோட அந்த கிழட்டு பயலுக்கு நான் உன்னோட சேர்ந்து ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஆசை வேற. என்னப்பா கை காக்கு. தாத்தா இது எனக்கு தொலைன்னு இருக்கு. பெரியண்ணா வர நீயும் நானும் ஒண்ணு நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. இல்ல, இதுக்கு எப்பவுமே வாய்ப்பு இல்ல. நீ உயிரோடவே இருக்க கூடாது. அந்த கிறுக்கு கிழவனும் நீயும் உயிரோட இருக்க தகுதியா இல்லாதவங்க. தெரிஞ்சதும் இறந்துக்கிறாருன்னா உன்னால எவ்வளோ பாசம் இருந்திருக்கும். ஆனா உன்னால ஃபர்ஸ்ட் ஃபார்மை தவிர மத்த எல்லாத்தையும் கத்துக்க முடிஞ்சது. அதனாலதான் நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கணும். தண்டர் பிரீத்திங் ஸ்டைலுக்கு வாரிசு ஆகணும்னு தாத்தா முடிவு பண்ணாரு. ஆனா நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்ட. அதுக்கு காரணம் இப்படி டீமன் ஆகிறதுக்கு தானா? அந்த தாத்தோட வலி புரியுது. நினைக்கிற நேரத்துல தொடர்ந்து அஞ்சாட்டக்க பயன்படுத்துறான். நிறைய பேரை சாப்பிட்டேன். இன்னமும் நல்லதுக்கு கெட்டதுக்குமான வித்தியாசம் தெரியாம இருக்கு. அந்த வித்தியாசம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னாச்சு? அந்த கிறுக்கு கிழவனுக்கு உனதான் ரொம்ப பிடிக்கும்ல. அவன் ரகசியமா உனக்கு எல்லா டெக்னிக்ஸையும் கத்து கொடுத்துருக்காங்க. நீ என்னெல்லாம் கத்துக்கிறியால என்கிட்ட காட்டு. என்னாச்சு? உன் மொத்த சக்தியையும் பயன்படுத்தி என்ன தாக்கு. தண்டர் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். முட்டாள் மாதிரி உனக்கு நேரா வந்து தாக்க மட்டும் தான் தெரியல. இந்த மாதிரி பிகினர் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது. 3 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
தண்டர் பிரீத்திங். ரொம்ப நிறைய வராங்க. பயன்படுத்துறான். என்ன ஆச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சுதா? தண்டர் பிரீத்திங் ஃபர்ஸ்ட் மோட் தண்டர் கிளவர் ஃபிளாஷ் 8 இதெல்லாம் பார்த்தாங்க. ஆனா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறான். எல்லாத்தையும் First அடிச்சிடுறான். of all, நம்ம வந்து அடிபட்டிருக்கிறோம். சுட்டுக்கு போறான் அவன். he's lightning. இது எப்படி இருக்கு? Blood demon அரசுக்கு தான் நன்றி சொல்லணும். Yes, what சக்தி வந்ததாயிடுச்சு. என்னாச்சு? ஒரு தோல் சதையெல்லாம் விரிசல் விட்டு உதிர்ந்து போல இருக்கு. என் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஷார்ட் வே பட்ட எப்படி வந்த மாதிரி இருக்கு. என்ன குறைவா எடை போட்டு என்ன ஒதுக்குறவங்கள நான் விட மாட்டேன். இப்பவாவது புரிஞ்சுதா? இதுதான் என்னுடைய சக்தி. நீயமான என்னுடைய உண்மையான பவர் இதுதான். உன் தாக்குதல் 1 ஃபோல்டா 8 ஃபோல்டாங்கிறது கவலை இல்லை. ஒருவேளை உனக்கு இது மட்டும் நான் பண்ண தெரியும்னா அந்த கலனுடைய முடிவை தப்புன்னு நான் சொல்லுவேன். அவன் பார்க்க ரொம்ப தலைக்கணமா இருக்கான். தோக்கடிச்சா நல்லா இருக்கும். அப்படின்னா இதுதான் உன்னோட பதிலா கைகாக்கோ? தெரிஞ்ச வரைக்கும் போதும், நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன்கிட்ட பேச்சு வரைக்கும் இதோ வரையிற உன் கதை முடிஞ்சது. தண்டர் பிரீத்திங் 6th form. இந்த தாக்குதல்ல உன் உடம்பு சின்ன பின்னமாக போகுது. இப்போது என் சக்தி என்னங்கிறத உணரு. இதுதான் என் சக்தி. ரொம்ப ஃபுல்லா இப்போ போடுது. நான் ஒரு டீமன். தண்டர் பிரீத்திங்ல நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் சிறந்தவனா இருக்கேன். நான் ஒன்ன மாதிரி கிடையாது. நான் எப்பவுமே உனக்கும் மேலதான். அந்த கருக்கு கிழவன் தப்பு பண்ணிட்டான்னு நான் தான் அப்பவே சொன்னேன். எத்தனை வாட்டி டேய்? நீ கைகாக்கு மாதிரி இருக்க வேண்டியது தானே? உன் சீனியர் என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துக்க. லைட்னிங் பிரீத்திங்க்கு ரொம்ப முக்கியமே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். மத்த எல்லாத்தையும் விட அதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல அவனால மாஸ்டர் ஆக முடியலனா அவனால ஒழுங்கா கத்துக்க முடியாதுன்னு அர்த்தம். அது இல்லாம மத்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இருந்துட்டு போட்டோம் விடு. அந்த கைகோ எப்பவுமே தலகணம் பிடிச்சவன் அப்படிதான் இருப்பான். அவனால ஒரு அஷீரா ஆகவே முடியாது. அதுக்கப்புறம் அவன் சாகதான் போறான் பாரு. எதுக்கு இப்ப அடிச்ச? என்ன பிரச்சனை? ஹையர் ரேங்கிங் ஸ்டூடெண்ட் யாரையாவது நீ அடிச்சியா என்ன? உன்னால மத்தவங்களுக்கு அவன் பிரச்சனை தேவை உனக்காக தான்டா அடிச்சான். இந்த மொத்த ஸ்கூலுக்குமே உன்னால அவமானம் தான். நீ என்ன மொத்தமா வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியும் கைகாக்கோ. அதே மாதிரி எனக்கும் உன்னை பிடிக்காது. நானும் உன்னை மனசார வெறுக்கிறேன். ஆனா அதே சமயம் நான் உன்னை மதிக்கிறேன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். உனக்கு எல்லாம் கிடைக்கணும். நான் எப்பவும் உன்னதான் உதாரணமா நினைச்சு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா நீ ரொம்ப சிறந்தவன். எப்பவும் எனக்கும் தாத்தாக்கும் நீ ரொம்ப முக்கியமானவனாதான் இருந்த. ஆனா உனக்கு நாங்க முக்கியம் இல்லைல்ல. நான் என்ன எப்பெல்லாம் வச்சுதான் எல்லாமே சொல்லியிருக்காரு. நீ திருப்தியே ஆக மாட்டேங்கிறேன்னு சொல்லணும்னு நினைப்பேன். ஒரு நல்ல விஷயம் கூட அவன் எடுத்துக்க முடியல. உன் எவ்வளவு மனசுல இருக்கிற பண்ணிருக்காரு. ஒரு சின்ன ஓட்டையாலதான் உனக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை எல்லாம் உன்னால அனுபவிக்க முடியாமலே போயிடுத. சீக்கிரம் நீ அதை கண்டுபிடிச்சு மூடலன்னா உன்னால சந்தோஷமாவே இருக்க முடியாது. தாத்தா என்ன மன்னிச்சிருங்க. கைகாக்கவும் நானும் எங்க வழியை மாத்திக்கிட்டோம். இன்னமும் இவனுக்குள்ள எப்படி சக்தி இருக்க? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான்டா. வர்றான்டா. என்ன இது? அதே பவர் அவனுக்கு இருக்கும்ல. அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. அண்ணான்றான்டா. டேய் பைத்தியக்காரன்.
ஓ ட்ரெஸ்ஸு பொசுங்குது. Thunder breathing. Seventh form. அப்பா. விட்டுட்டானா? Power of flame and thunder. அவ்வளவுதானே, சிம்பிளா முடிஞ்சு போச்சா? அது என்னமோ என்ன தாக்க வந்தது நான் பார்க்கவே இல்லை. எப்படி இவ்வளவு வேகமா நகர்ந்தா? நான் இந்த ஃபார்மை கத்துக்கவே இல்லை. நீ என்ன 6வது வரைக்கும் போனாயா? அடச்சே, நான் உன்னை விட மாட்டேன். அந்த first இது கத்துக்காம தான் இவ்வளவு பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு கத்து கொடுத்த ஃபார்மை எனக்கு கத்து கொடுக்கல அவன். நீ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கத்துக்கடா. இப்பயும் மத்தவங்களே குறை சொல்லுங்கிறோம். தாத்தா எப்பவும் அப்படி பண்ணதே கிடையாது. நான் இப்போ பயன்படுத்தினது என்னோட ஃபார்ம். நானே முயற்சி பண்ணி இதை கத்துக்கிட்டேன். என்னைக்காவது உன் கூட சேர்ந்து இந்த ஃபார்மை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன். 7th ஃபார்ம் நான் சொன்னேன். தண்டர் பிரீத்திங்ல வெறும் 6 ஃபார்ம்ஸ் மட்டும் தானே இருக்கு. இவன் எப்படி 7th ஃபார்மை உருவாக்குனா? இவனால ஃபர்ஸ்ட் ஃபார்மை தவிர வேற எதையும் பயன்படுத்த முடியாது. இவ்வளோ ட்ரைனிங் பண்ணிடுறான். இந்த குப்பை எப்பவும் எனக்கு கீழே தானே இருப்பான். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படி நடந்திருக்க கூடாது. என்ன இருந்தாலும் இதை நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி நான் இவங்கிட்ட நான் தோத்து போயிட்டானா? ஆமாடா. இதை நினைச்சாலே கேவலமா இருக்கு. தோத்து போல புரிஞ்சுக்காம போயிட்டேன். இல்ல, நான் இன்னும் தோக்கல. இவனும் என் கூட கீழே விழுந்து சாக போறான். இவனை காப்பாத்திக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்ல. இவ்வளவு பண்ணியும் பாரு. எப்படி சொல்றாரு? சாக போறான். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதா? விட்டு கொடுத்து போனவன் வாழ்க்கையில கெட்டு போனதா என்னைக்கும் சரித்திரமே கிடையாது. எப்பவும் நீ இல்லாதவனுக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டிருக்க. அதனாலதான் தனியா கொடுப்பானே அவன். எதுவுமே இல்லை. உன்னால எதையும் தனியா உருவாக்கவே முடியல. அதனால பாவம் இப்ப நீ தனியா சாக போற. அதையும் பார்த்துட்டு சாகு அவளுக்கு. கடைசி வரைக்கும் மாறல. ஓ இவனா? நான் எங்க இருக்கேன்? மன்னிச்சிருங்க, என்னால கை காக்க கூட ஒண்ணா சேர முடியல. நான் அவனுக்கு லெட்டர் எழுதி அனுப்புனேன். ஆனா அவன் அதுக்கு பதில் அனுப்பவே இல்லை. நான் மட்டும் இல்லைன்னா கை காக்க இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னால உங்களுக்கு எதுவும் பண்ண முடியல. நீங்க உயிரோட இருக்கும் போதே நான் ஒரு ஹஷீராவாக ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. உண்மையான பேரை இவன் தான். நீங்க என்ன பறக்கிறீங்களா என்ன? தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்க தாத்தா. அடச்சே, என்ன இது? என் கால் சிக்கிக்கிட்டு இருக்கு. தாத்தா, நான் டைம் இருக்கு தம்பி. போச்சு. என்ன நடக்குதுங்க? நீதான் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெருமை, சந்தோஷம். இந்த பாட்டில் சந்தோஷமும் இருக்குது, அதே சமயம் சோகமும் இருக்குது. எதை பார்க்கறது, எந்த எமோஷன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஷினோபா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்சர்வ் பண்ணால் கூட திரும்ப அட்டாக் ஆகிட்டு வெளியே எடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளே அந்த காகம் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிடுச்சு அவங்க இறந்துட்டாங்கன்றப்போ ஷாக்காக இருந்தது. என்னடா அப்படின்றது. ஏற்கனவே நம்ம ரங்கக்கோன்ற ஒருத்தர் இறந்துட்டே அப்படி இருக்குது. நம்ம தேர்ட் டீமான அதுவே ஒன்றும் பார்க்கல, அதுக்கே ஒன்று ரிவெஞ்ச் இருக்குது. அதுக்குள்ளே இவனும் இப்போ முடிச்சிட்டான் ஒரு ஆளை அப்படின்றப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் தெரியலைங்க எனக்கு. டேஞ்சரை விட கூட இருந்தவர் அவருக்கு தான் வந்து இவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸாக அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் அவர் எதையுமே காமிச்சில்ல. எவ்வளோ வலி வந்துருப்பாரு. இங்கே இவனுக்கே அவ்வளோ வலிக்குதுன்னா அவருக்கு அதுக்கு மேலே வலிக்கும். பட் இங்கே கடமையான எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. எந்த எமோஷனுக்கும் அதெல்லாம் நின்று வேதனைப்படுறத விட டைம் இல்லை. நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அவங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் என்ட்ரி. நான் ஜெனிஸை வந்து என்ட்ரி கொடுப்பான்னு கூட எதிர்பார்த்தேன்.
பட் அவங்க சிஷியை தான் வந்தா எங்கே அவங்கனாலே முடியலன்றப்போ வந்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவ வேற வந்து மாட்டினா அது மாதிரி தான் அது இருந்துச்சு. ரொம்ப அன்பான கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் நேச்சர். ப்ளஸ் அவங்களுக்குள்ள அவ்வளோ வலி இருந்துமே அதை கடந்து வாழ்ந்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. ப்ளஸ் நம்மள மாதிரி யாருக்கும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காகவே நின்றுருக்காங்க இவ்வளோ இது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு அது ரொம்ப காயப்படுத்தி இறந்தது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தையாலையும் சரி, ரொம்ப நக்கல் பண்ணியும் சரி, அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க போன விதமே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இன்னோஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடங்க மாட்டான், ஒருத்தர் கூட இது வரைக்கும் அடங்கி பார்த்ததில்ல. ஆனால் இவங்களுக்கு அடங்குவான். இவங்க ஒரு அம்மா மாதிரி, இவங்க வந்து சும்மா ஒரு அதுட்டு வந்து நின்னாலே அப்படியே பொட்டி பாம்பாக அடங்குவான். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க இது இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவனுக்கும் வலிக்கும். அவனும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு எமோஷ்னலாக அட்டாச் ஆனது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான். ஸோ அவனுக்கு நியூஸ் போனால் அவன் இன்னும் எவ்வளோ வெறி ஆவான்னு தெரியல. எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த ஃபைட்டுக்கு நடுவில் இப்படி யாராவது இறக்குற செய்தி வேறு உள்ளேயும் போகுது வெளியும் போகுதுன்னும் போது அதை யாரா ஹேண்டில் பண்ணிட்டு மென்டலி திரும்ப ஃபைட் போடணும், திரும்ப எல்லாரையும் பார்க்கணுங்கிறதே ஒரு பெரிய ப்ரெஷர். இந்த பக்கம் இது ஒரு வேதனை இருந்தாலும் இந்த பக்கம் ஜெனிஸை பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணான். எனக்கு அவன் குரு இறந்தாரு அந்த வழியில் இருக்கான், அன்றைக்கி லெட்டரில் என்னதான்டா படித்தான், என்னடா அவன் அதுக்கப்புறம் அவன் ஆளே மாட்டான், ட்ரைனிங்லேருந்தே ஆள் மாறிட்டான். சுத்தமாக அந்த ஃபன் மோடு சிரிப்பு எல்லாமே பேர் மொரடாச்சு. இன்ஃபினிட்டி காஸ்ட்டுக்குள்ளே வரப்போ கண்ணை திறந்துட்டான், அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. எப்படா இருக்க போகிறான்னு பார்த்தா இங்கே வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டான். பட் வந்து அவர் இறந்தது காரணம் பேரனே அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாக்காக இருந்தது. அப்போ அந்த மனுஷன் எவ்வளோ வலி வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ நம்பின ஒரு ஆள், உன்னை எவ்வளோ பெருசாக பார்த்துருந்தா நீ இந்த விஷயம் எடுத்துட்டேன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் உயிரை விட்டுருப்பாரு. அதுலேயே தெரியலையாடா அவரோட வேல்யூ, இப்பயும் அவனுக்கு புரியல, இவன் இவ்வளோ சொல்லியும் புரியல. இதுக்கு மேலே என்ன அது சொல்றது? ரொம்ப அவன் மாதிரியே தான் பேசினேன். அதை கிளவன் அது இதுன்னு வார்த்தை பேசுகிறேன். எனக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அது ஒரு இவ்வளோ வருஷம் கூட இருந்திருப்பான்ல, ஒரு நல்ல விஷயம் அவன் பார்க்கலையா எடுத்துக்கலையாங்கிறது தான் கஷ்டமாக இருந்தது. அவர் அவ்வளோ இதாக நடந்துக்கிட்டாரு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து அவனை பற்றி சொன்னாலும் அவங்ககிட்ட இவனை பற்றி சொல்கிறது அது எல்லாரும் பண்ணுறது தான். அது அவங்களுக்கு தாசி சுத்தமாக புரிஞ்சுக்காம நானும் ஒரு தலைக்கான ஆணவத்திலேயே அவன் இருந்திருக்கான். இங்கேயும் அப்படி தான் இருந்திருக்கான். ஸோ கடைசி வரைக்கும் எதுவுமே புரிஞ்சுக்காமலே என்ன சொல்கிறது, அவன் நல்ல பதிலடி கொடுத்து இறந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாகும்போது கூட இவனுக்கும் ஆகும், தான் கெட்டால் பரவாயில்ல இன்னொருத்தனும் கெட்டுறான்ற அந்த சந்தோஷத்தில் தான் இறக்கலான்னு பார்த்தா அப்பவும் கரெக்டாக வெனிஸை காப்பாற்றி அதையும் பார்த்துட்டு தான் அவன் செத்தது. கடைசி வரைக்கும் நரகன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆனால் செஞ்ச தப்பு அவ்வளோ பெருசு. ஏன்னா உன்னை எவ்வளோ பெருசாக பார்த்துருக்காருன்னா உன்னை வச்சு தான் ஜெனிஸோக்கு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து கற்றுக்கோ செஞ்சுக்கோன்னு அதுதான் பண்ணியிருக்காரு. தவிர இங்கே எக்ஸ்ட்ரா கேராக அவனை பார்த்தது பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான். அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் அவ்வளோ கேர் எடுத்தது. உன்னை தாண்டி அது உன்னை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா நீ தான் கூட வந்து சொல்லி கொடுத்துருக்கணும். அவன் அண்ணன் வேறு நினைக்கிறான். அவன் அப்படி இருந்தா அது வந்து குறையா பார்த்து அவன் கூட கம்பேர் பண்ணுறான்னு அப்படி தான் நினச்சானே தவிர நம்ம அது கற்றுக் கொடுப்போம் இல்லை நமக்கு இது பண்ணுவோன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஒரு போட்டி மாதிரியே பார்த்துருந்துருக்கோம். இப்போ வெளியே இருந்த ஆளுங்க பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இவனா இது சொந்த பேரனோட இவனுக்கு கேர் அதிகமாக காட்டுறாங்களேன்ற மாதிரி ஃபீலிங் தெரியும். பட் வந்து அவன் அவ்வளோ பயப்படுறான்றதுனால தான் அந்த கேர். பட் கூட இருக்க உனக்கு அது உணர முடியல. இப்போ வந்ததுக்கே அவனுக்கு பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. குரு அவ்வளோ உணர்றான், அவ்வளோ வேதனைப்படுறான், வலிக்குது அவனுக்கு. அண்ணன் மாதிரி பார்த்தேன், என் கையிலே கொல்ல வேண்டியதாக போச்சு. அது என்ன சொல்கிறது, எனக்கு அந்த கக்காஷி வந்து இறந்துட்டு அவங்க அப்பாட்ட போய் பேசிட்டு வரேன் அந்த மோடில் தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து இறக்குற இதுக்கு போயிட்டு வரான் போல இருக்குது. அதனால தான் வந்து அவர் நோக்கி போன மாதிரி இருந்தது. ஆனால் கால் வந்து கட்டி இழுத்தது பார்த்தீங்கன்னா நீ உனக்கு இன்னும் டைம் இருக்குது தம்பி, நீ இன்னும் என்கிட்ட வர வேண்டிய டைம் வரல அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி இருந்தது அவர்கிட்ட. அவரும் பதிலுக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து அவனுக்கு ஒரு என்ன சொல்கிற ரிலாக்ஸுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கடா, நீ தாண்டா பேரை நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீலிங்கே நல்லா இருந்தது. ஒரு கெட்டதில் நல்லது நடக்கும்ன்ற மாதிரி அந்த சாவோட வெளியும் போயிட்டு வந்ததில் தாத்தாவையும் பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்ட மாதிரி தான் இருந்தது எனக்கு. முடிஞ்சது, ஒரு மாவீரன் எழுந்திருக்கான். இப்போ இதுக்கப்புறம் அவன் எப்படி இருப்பான்றது தெரியல. அந்த வேதனை வழியில் இப்போ இப்படி இருந்தான், இப்போ திரும்ப நார்மல் மோடுக்கு அப்படி போயிடுவானா, ரிலாக்ஸ் ஆகிட்டு, இல்லை இப்படியே தான் இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணுவானான்ற மாதிரி இருக்குது. அது இங்கே ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டில் நடக்கிற மாதிரி தான். ஒரு டீமன் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா ஒன்று இந்த சைடு. இப்போ நம்மளுக்கு ஷினோவு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஆஷில் வந்து காப்பாற்றினாரு, இந்த பக்கம் வந்தாங்க. அதே ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா டீமன் சைடு வந்து காப்பாற்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த சைடு போயிடுறாங்க. இதுதான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டுவாக பிரியிற மாதிரி தான் இருந்தது. அது ஸோ அது வழியில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது தான், உனக்கு இது வேணுமா அது வேணுமான்ற நரோட்டோ பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எப்படி அங்கே வந்து ஏதோ ஒரு வழியில் இருக்கும்போது கரெக்டாக அந்த அக்காசுக்கு வந்து பேசி அது அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அப்படி போயிடுறாங்களோ அந்த மாதிரி. பட் இவங்களுக்கு பர்சனலாகவுமே கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதுனால அதை சூட் பண்ணிக்கிறாங்க. அந்த உள்ள இருக்க குணம் தான் அது. அவங்களுக்குள்ள அந்த வெஞ்சன்ஸோ இல்லை ஈகோஸோ இருந்தால் அது இந்த பக்கம் போயிடுது. இல்லை இதை தாண்டி அந்த வழியும் தாண்டி திரும்ப எனக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்கவே கூடாது
அந்த வலி இன்னொருத்தர் கிடைச்சிடக்கூடாதுன்றவங்க நம்ம சரி நிற்கிறாங்க அவ்வளோ. பட் வந்து நரோட்டலையாவது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும், யார் மூலியமா காயப்பட்டிருப்பாங்க. பட் இவங்க தான் எல்லாரும் கொடுக்குறவங்களாவே இருந்திருக்காங்க ஒரு மனுஷனா இருக்கும்போது கூட. அப்படி இருந்ததா இவங்க அந்த மாதிரி மியூசன் டீம்ல போய் சேர்ந்துருக்காங்க. அதான் இவங்க என்ன சொல்ல தெரிஞ்சே போய் நரகத்தை வந்தோம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதுதான் விமோச்சனம், நான் வந்து இனிமேல் சாகாரம் பெற்றுட்டேன், எனக்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உனக்கு மேலே ஒருத்தன் இருந்து உங்களை ஆட்டி வச்சுன்னுக்கிறான். அது புரியவே மாட்டேங்குது. அவனோட யூஸுக்கு தாண்டா உங்களை பண்ணுகிறான். அது ஏன் தெரிய மாட்டேங்குது. எனக்கும் அதுதான். இப்ப தாத்தாக்கு அவ்வளோ சொன்ன கம்பேர் பண்றான், அது இதுன்னு பேசுறான். பட் அங்கேயும் போய் அவங்களுக்கு பயந்துட்டோ 10ல் ஒரு 11 தானே நீயும் இருப்ப, ஆனாலும் அதை பெருமையா அவன் பேசு. குறிப்பாக எனக்கு இப்போ மெயின் இதே பார்த்தீங்கன்னா அந்த செகண்டுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படின்ட்டு அவனுக்கு வந்து மறக்க முடியாத மாதிரி கிடைக்கணும். அவன் சிரிப்பு வந்து அந்த என்ன சொல்கிறது, அவன் வாழ்நாளே இனிமேல் சிரிக்கூடாரா, அவன் சிரிச்சதை நினச்சி வேதனைப்பட்டு சாவணும்டா அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே நம்ம அக்காசு அவன் மேலேயே ஒரு ஒரு இது இருக்குது, அவனுக்கு எப்படா ரிவெஞ்ச் நடக்கும்ன்ட்டு. இதில் இவன் வேற இப்போ சேர்ந்துட்டான். ஃபஸ்ட்டு இவனை முடிக்கணும், அவனை அப்புறம் கூட பார்த்துக்கல. எனக்கு என்ன சொல்றனே தெரில. பார்க்கலாம். இப்போ எல்லாருமே வெறி தான் ஆகிருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ ஒருத்தர் இறந்துருக்காங்கன்னா அங்கே நோக்கி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இது நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.